அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மிதுனமனையில் குரு பகவான் வீட்டிருக்க, சுக்கிர பகவான் மிதுனமனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 21/8/2025 அன்று கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா. எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது, அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது 30/8/2025. சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்க, ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகமைப்பு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போகுது, எந்த இடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீங்கள் போய் 11ஆம் இடத்துல இருக்கீங்க. லாபத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை பற்றிய அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். இந்த செவ்வாய்ங்கிறது யாருன்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி. அதாவது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாயை சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் அதிபதி வந்து, அதாவது உங்களுக்கு எதிரியை கொடுக்கக்கூடிய, பகையை கொடுக்கக்கூடிய, ஹெல்த்து நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அவர் உங்கள் தலை மேலே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போது செவ்வாய் கோபக்காரர், ஆக்ரோஷக்காரர். சனி பகவான் 6ஆம் அதிபதியும் பார்க்குது. அப்போ என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போது கோபம், ஆக்ரோஷத்தை நிச்சயமாக கைவிடணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மனசு எல்லாமே பாசிட்டிவை நோக்கி தான் போகணும். ஏன்னா நெகட்டிவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியில் வந்து உட்காரும் போது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் ஏதாவது ஒரு நெகட்டிவை பற்றிய சிந்தனைக்கு போகும். அப்போ பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொள்ளணும் என்பதை கன்னிராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. 2 பகை கிரகங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகள் இருக்கும். உங்களை வேணும்னாலே எதையாவது ஒரு சீண்டுவாங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பராக இருந்தாலும் சரி, இதையாவது ஒன்று இது பண்ணி உங்களை சீண்டக்கூடிய, உங்களை டெம்ட் ஆக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. யாருக்கெல்லாம் செவ்வாயினுடைய புத்தியோ அல்லது அந்தரமோ நடக்கும்போது இதனுடைய வெளிப்பாடுங்கிறது அதிகமாக இருக்கும். கோபப்படுதலை குறைக்கணும் அப்படிங்கிறத மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தலைவலி, ஏதாவது ஒரு நொய்னுங்கிற மாதிரியான தன்மை இருக்கும் ஒழிய பெரிய பாதிப்பு என்பது இல்லை. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். தனம், தொழில். அப்போது உங்கள் பணம் தொழிலுக்காக நீங்கள் எதையாவது ஒன்று பண்ண போகிறீங்க. தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு, தொழிலை கிளைகளை உருவாக்குவதற்கு. அப்போ பணம் தொழிலுக்காக செயல்பட போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தனம் உண்டுன்னு அர்த்தம், வருமானம் உண்டுன்னு அர்த்தம். அங்கே சுக்கிரனும் சேர்ந்திருக்கார். அப்போது அந்த சுக்கிரன் என்பது தனஸ்தானத்தின் அதிபதி, தனக்காரகனோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு.
அப்போ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதன் மூலமாக லாபங்களும் வர காத்து கொண்டிருக்கிறது. அப்போ பணத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நிச்சயமாக பணத்தில் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடம் நல்லா இருக்க போகுது, பணம் வரப்போகிறது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல உறவு பேண போகிறீங்க. என்ன கோபம் மட்டும்தான் வரும், கோபம் ஆக்ரோஷத்தை கைவிட்டாலே போதும், மற்றபடி வேற எந்த இது இல்லை. பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பயிற்சி ஆகிறது 10லிருந்து 11ஆம் இடத்துக்கு தான் வரப்போகிறார். அப்போது 21ஆம் தேதி ஆகஸ்ட், அப்போது 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்குது, பாக்யாதிபதியும் நல்லா இருக்குது. அப்போது பாக்யாதிபதி நல்லா இருந்தாலே நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் லக்னத்தில் ராசிலே இருக்கார். அப்போது நல்ல வீரியமாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம், வேகமாக விரைவாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபாஸ்ட்னஸ் இருக்கும். மந்த தன்மையில் இருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் இப்போ ஸ்பீட் எடுக்க போகிறீங்க, வேகம் விரைவாக செயல்படக்கூடிய தன்மை, எதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஆனால் அதை நெகட்டிவ்க்கு உள்ளே போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அவ்வளோதான். மற்றபடி பிரயாணங்களை மேற்கொள்வது, தூரதேச பிரயாணங்களுக்கு போவது, அதே சமயத்தில் ஒரு செவ்வாய் அங்கே இருக்காரா, செவ்வாய்ங்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நாட்டத்தை கொடுப்பது, ஒரு ஒரு புரோக்கரேஜ் சார்ந்த விஷயத்தில் நன்மைகளை கொடுப்பது, வியாபாரத்தின் மூலமாக அனுகூலங்களை பெருக்கிக் கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். 4ஆம் இடத்தை குரு சுக்கிரன் 2 கிரகங்கள், 2 இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குது. கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் இதை பற்றிய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் கண்டிப்பாக இருந்தே தீரும். நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஒன்று வீடை பற்றி சிந்தனை இருக்கும், ஒன்று வீட்டை வாங்கணும்னு நினைப்பாங்க, இல்லை வீட்டை ஆல்டர் பண்ணணும், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழணும். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ஒரு வீட்டை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இல்லை குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் செய்யணும், அப்போ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் தென்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் பார்க்கிறார் 4. சுக்கிரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன், சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவன். வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன் தான், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன் தான். நிறைய பேர் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அல்லது புதிய வாகனங்களை வாங்கணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும். அட்லீஸ்ட் இந்த வண்டியாவது நான் வாங்கணும், இது மேலே ஆசை இருக்குது, இந்த வண்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போது வீடு, வண்டி, வாகனங்கள், அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே சிறப்பு பெறுகிற ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். முதலீடுகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா முதலீடு கொடுக்கக்கூடிய 12ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு வந்து அமரப் போகிறார். அப்போ நிச்சயமா முதலீடு பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் குறி காமிக்கிறது. 5ஆம் அதிபதி 7ல் போய் உட்கார்ந்துருக்கார், நல்ல விஷயம்தான். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒரு சமாதான விஷயங்கள். இப்போது ஒன்றும் இல்லை, செவ்வாய் சனி 2 நேருக்கு நேராக பார்க்குது. அப்போ பூர்வீக சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருக்கும். கண்டிப்பாக பேச்சுவார்த்தை இதெல்லாம் போகலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் காரசார விவாதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது சொல்யூஷன் அடைவதற்கு கொஞ்சம் ஒரு தடை கொடுக்கிறது. ஏன்னா சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துருக்கு. அப்போது என்ன, ஒரு 2வது, அதாவது உங்களுக்கு நெருங்கிய ஒரு 3ஆம் நபர்களை வைத்து கொண்டு ஒரு இது பண்ணினீங்கன்னா ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த செவ்வாய் சனி பார்க்கறதுனால ஒரு தொந்தரவு இருக்குதுங்கன்னு அர்த்தம். அப்போ கோபம் ஆக்ரோஷம் மட்டும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். இப்போ வக்ரத்தன்மையில் இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண விஷயத்திலும் சில தடைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா திருமணத்தில் சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. வரன் பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்கா, கரெக்டான டேட்டாஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு அக்கறை எடுத்துக்கணுங்கிறத தான் நான் சொல்கிறேன்.
அவசரப்பட்டு எதையும் பண்ணிடக்கூடாது. இந்த அவசர கொடுக்கைங்கிறது நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களுக்கு ஆகாது. அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் அதிபதி லக்னம் உயிரில் உட்கார்ந்துருக்கு. உங்கள் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் உங்கள் தலை மேலே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொண்டு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இக்கணா ஒரு புள்ளி வச்சு கோலம் போடணும். புரியுதுங்களா? ரைட். பாக்கியாதிபதி நல்லா இருக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் சிறப்பு. கண்டிப்பாக போக வேண்டிய சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு. சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர போகிறாங்க. ஐடி துறையில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பரான ஒரு பீரியடுன்னு சொல்லுவேன். ஐடி துறையில் வளர்ச்சி உண்டு. ஐடி துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அதிகார பதவி கிடைக்கும், ஒரு சேஞ்சஸ், ஒரு இடமாற்றம், இதெல்லாமே சிறப்பு. ஏன்னா சுக்கிரனும் புதனும் இணைய போகிறாங்க. ஒரு வகையில் ஒரு நல்ல தன்மை தான். நீங்களும் போய் 11ஆம் இடத்துல இருக்கிறீங்க. எப்படியாவது ஒரு லாபத்தை அனுபவிக்கணும், ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கணுங்கிற தன்மைங்கிறது இருக்குது. ஒரு நல்ல செய்திகள், தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ், ஒரு நினைத்தது ஒரு 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 காரியத்தை நினச்சிட்டே இருக்கிறீங்க, அது வந்து இப்போது ஜெயமாகக்கூடிய தன்மை இருக்கிறது. அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி சண்டே அன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பிறந்த நாள், ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த சனி பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 5க்குரியவன், 6க்குரியவன். குழந்தை பற்றிய சிந்தனைகள், யாருக்காவது குழந்தை பற்றிய கவலைகள், குழந்தைகளுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு நினைக்கிறவங்க, அல்லது கடன் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, பகை இருக்குன்னு நினைக்கிறவங்கள அன்றைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மை. அதே போல ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 திங்கட்கிழமை அன்றைக்கு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு வம்பு வழக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஒரு தைரிய வீரியமாக செயல்பட முடியல, மனதில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள், தசா புத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், பாவகிரகங்களின் தொடர்பு அல்லது 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ எனக்கு இடமாற்றம், எப்போ எனக்கு ப்ரமோஷன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு.
பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.